முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேகா தோழமை கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம். விசிக, காங்கிரஸ், மதிமுக, ஐயுஎம்எல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. தாவேகா தோழமை கட்சி கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பங்கேற்கவில்லை. ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு என்ற நிலைப்பாடு காரணமாக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கவில்லை. நாங்கள் ஆட்சியில் அங்கம் வரவில்லை. தோழமை கட்சியாகவும் கூட்டணியில் நாங்கள் இல்லை. வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக மக்கள் அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் அதிகாரத்தை ஆளுநர் கடந்துவிடக்கூடாது என்கிற அரசியல் காரணங்களுக்காக இருவரும் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். தோழமை கட்சிகளுக்கு ஒரு தேநீர் விருந்து என்கிற பொழுது அங்கே அந்த ஒரு நல் சூழல் ஏதும் கிடக்கூடாது. அந்த வகையில் அது அவர்களுக்கான தேநீர் விருந்து நடக்கட்டும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க தங்கள் கட்சி எம்எல்ஏவுக்கு தலா 50 கோடி வரை தருவதாக திமுகவினர் பேரம். மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பகிரங்க குற்றச்சாட்டு. போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனால தான் அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு 30 நாள் சொல்றாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுறாங்க. தாவேகா எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் தொடர்ந்து பேரம் பேசி வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. பேரம் பேசியதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் திட்டவட்டார். தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தது உண்மை. இபிஎஸ்ஐ முதல்வராக்க வேண்டுமென கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக பேச்சு நடத்தியதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். கூட வெக்கமா இல்லையா? மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிட்டாங்க. உங்க கூட்டணி கட்சி எல்லாம் நீங்கள் செய்யற வேலையை பார்த்து உங்கள்கிட்ட வெளியே விட்டாங்க. நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? எடப்பாடியை முதல்வராக்கணும்னு போய் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கிட்டும் பேசியிருக்கீங்க. இதற்கு மேல கேவலமான வேலையை ஸ்டாலின் செய்ய முடியுமா? தோல்வியை மக்கள் பரிசளித்த நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் திமுகவின் எதிர்காலம் முடிந்துவிட்டதாகவும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் விமர்சனம். நீங்கள் இந்த கேவலமான வேலையை விட்டுட்டு உண்மையாக நீங்கள் செய்த மக்களுக்கு என்ன 5 வருஷம் நீங்கள் என்ன கெடுதல் செஞ்சீங்க, என்ன தீய வேலைகள் செஞ்சீங்க, அதை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியலிருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின், இதுக்கு மேலே நீங்கள் அரசியலிருந்து ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாரா? ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக 3 பேர் கைது. ஐபிடிஎஸ் அமைப்பை சேர்ந்த திருநாவுக்கரசு, நரேஷ் தியாகராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. ஒரு புகாரின் அடிப்படையில் இன்னும் பல பேரை இவர்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு வராங்கன்னு எங்களுக்கு தகவல் இருக்குது. பலர் புகார் அளிச்சும் உள்ளனர். கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை செய்வார்களோ சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை, புகாரின் அடிப்படையில் பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க, சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தாவேகா ஆட்சி கவிழ்ப்பு புகாரில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் வரக்கூடிய 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திருநாவுக்கரசு, நரேஷ் தியாகராஜன் ஆகியோரை சென்னை புழல் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. நாளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அறிவிப்பு. தனது அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர இருப்பதாகவும் அறிக்கை. சமீபத்தில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் நாளை தாவேகாவில் இணையப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பொதுவாழ்வின் பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் வகையில் முதலமைச்சர் விஜயின் தலைமையை ஏற்று புதிய பயணத்தை உத்வேகத்துடன் தொடரப்போவதாகவும் அறிக்கை.
துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக சென்னையில் நடந்த மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அரை நூற்றாண்டு கண்ட அதிமுகவை அழித்து விடலாம் என்கிற எண்ணம் பலிக்காது எனவும் உறுதி. அதிமுக என்கிற ஜனநாயக இயக்கத்தில் தொண்டன் கூட உயர் பொறுப்புக்கு வரலாம். ஆனால் இது திமுகவில் முடியுமா? சென்னையில் நடந்த அதிமுக மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இபிஎஸ் நியமித்த பொறுப்புகளில் இருந்து எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கேசி வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி விலகல். அதிமுக உறுப்பினர்களாக தொடர்வோம் என்றும் கட்சி தலைமைக்கு 5 பேரும் கூட்டாக கடிதம். திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்ற இபிஎஸ்ஸின் நிலைப்பாட்டால் தான் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு 25 எம்எல்ஏக்கள் தள்ளப்பட்டதாக எஸ்பி வேலுமணி தகவல். கட்சி நலனை இபிஎஸ் கருத்தில் கொள்ளாததால் 50 நாட்களாக சாரை சாரையாக அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்து வருவதாகவும் கடும் சாடல். தாவேக ஆட்சியில் பங்கு பெறவில்லை என்றாலும் அரசுக்கு ஆதரவு தொடரும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி கவிழும் என்கிற மு.க. ஸ்டாலினின் கூற்று தவறானது என்றும் சண்முகம் கருத்து. அரசு பள்ளி கல்லூரிகளில் உள்ள காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப வேண்டும். முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் பேட்டி. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சீனிவாசன் என்பவர் தொடர்ந்து வழக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த நபருக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல்கள், திட்டமிட்ட விதிமீறல்கள் நடந்திருப்பதாகவும் பகீர் தகவல். திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் பலரிடமும் பணம் பெற்றுக்கொண்டு முறையாக வேலைகளை ஒதுக்காமல் ஒப்பந்ததாரர்கள் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளதாக ஆதவ் அர்ஜுனா அறிக்கை. கடந்த திமுக ஆட்சியில் லஞ்சம், ஊழல் குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். அவ்வாறு புகார் அளிப்பவர்களின் விவரங்கள் பாதுகாக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. கடந்த திமுக ஆட்சியாளர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் இழந்த பணத்தை மீட்டுத் தர சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விளக்கம். குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக முதலமைச்சர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் அருளேகர் மற்றும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம். முதலமைச்சர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒப்புக்கொண்டதாக மனுவில் குறிப்பிட்ட RS பாரதி. பொறியியல் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். தரவரிசை பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் அருகே உள்ள பொறியியல் கல்லூரிகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தகவல். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 46,604 மாணவர்களின் தரவரிசை பட்டியல் வெளியீடு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 53 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றதாக அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். பொறியியல் மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரக்கூடிய 13ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. சிறப்பு பிரிவினருக்கு வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 30 வரை கலந்தாய்வு. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவில் முறைகேடு புகார். ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பதில்.
மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வலியுறுத்தி நடைபயணத்தை தொடங்கினார் பாமக தலைவர் அன்புமணி. ஒகேனக்கலில் தொடங்கிய நடைபயணம் வரும் 4ஆம் தேதி பூம்புகாரில் நிறைவு செய்ய திட்டம். தமிழகத்தில் உரிமம் முடிந்ததால் டாஸ்மாக் பார்களை மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. டாஸ்மாக் பார்களுக்கான உரிமம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மறு உத்தரவு வரும் வரை மூட ஆணை. முதலமைச்சர் விஜயுடன் இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் சந்திப்பு. மீனவர் பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து ஆலோசனை. மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு, மனிதநேயம் என்றுமே போற்றத்தக்கது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. பெரம்பூர் மக்களின் குறைகளை நேரடியாக பெற்று விரைவாக தீர்வு காணும் நோக்கில் நவீன வசதிகளுடன் தயாராகும் எம்எல்ஏ அலுவலகம். அடுத்த வாரம் பெரம்பூர் செல்லும் முதலமைச்சர் விஜய் அலுவலகத்தை திறந்து வைப்பார் என தகவல். பெரம்பூர் தொகுதி மக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க பிரத்யேக செயலி உருவாக்கம். கோரிக்கை மனு விவரங்களை தனித்தனியாக பதிவிடும் புகாரின் மீது 3 நாட்களில் நடவடிக்கை எடுக்கும் விதத்தில் ஏற்பாடு. சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் பாலியல் தொல்லை கொடுத்த மாமனாரை அரிவாள் மனையால் கழுத்தை அரித்து கொன்ற இளம்பெண். தற்காப்புக்காக இத்தகைய செயலை செய்த பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தனியார் பள்ளிகளின் சொத்துக்களை மாற்ற, அடகு வைக்க, பிணையம் வைக்க அரசு அனுமதி பெறுவதற்கு தொடர்பான வழக்கு. தமிழக பள்ளிக் கல்வித்துறை தனியார் பள்ளிகள் இயக்குநர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக தீப்தி அறிவுநிதி நியமனம். மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ள எஸ். அலியை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்கள் ரத்து. விதிமுறைகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சை அருகே கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. பெண் கலைஞர்கள் சுடிதார் மற்றும் ஆண் கலைஞர்கள் வேஷ்டியுடன் கூடிய மேலாடை அணிந்து கண்ணியத்துடன் நடத்த அறிவுறுத்தல். அன்னக்கிளி 16 வயது நிலை உள்ளிட்ட 34 படங்களின் பாடல்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா உரிமை கோர முடியாது. சரிகம நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இளையராஜாவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. திருச்செங்கோடு அருகே வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி மின்சார கம்பி மீது உரசி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு.